ஸோ இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் எப்போவுமே ஒரு ஒரு மொதல் விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா கற்றுப்பாங்க. ஸோ எனக்குமே பெரிய ஒரு லேர்னிங் கர்வாக இருந்தது. பீட் ஒரு டெக்னிக்காலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் வித் அதர் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், இவங்க கூடயா இருக்கட்டும், நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் பிக் லேர்னிங் கர்வ் அண்ட் இட் வாஸ் ஃபன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் அது இது எனக்கு ப்ரெஷர் பெருசாக இல்லை. பட் என்னன்னா வாஸ் வெரி க்யூரியஸ். பா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நாள் பா எப்படி இருக்கும். ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம ஒர்க் போட்டிருப்போம் இதுக்காக. அங்கே போய் நிற்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடிலாம் எனக்கு வந்து பா எப்படா போய் நிற்போம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி க்யூரியஸ், வெரி வெரி எக்ஸைட்டட். இவளா அப்படி கிடையாது. இல்ல ஷாலி எனக்கு ஃபர்ஸ்ட் டே தெரியும். வி மெட் இன் ஈவென்ட். கரெக்டா? வி மெட் இன் ஒன் ஈவென்ட் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மூவியோட ஆடியோ லான்ச்ன்றப்ப ஃபர்ஸ்ட் மூவியோட ஆடிஷன்ல தான் ஆடிஷன்ல மீட் பண்ண. வி ஜெல் பிரிட்டி குவிக்லி. அதுக்கப்புறம் ரொம்ப சேட்டை பிடிச்சவங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப ஆமாம். ஏன்னா அது வரைக்கும் அந்த லேயரில் இருப்பாங்க தெரியுமா, ஹாய் பாய் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வெள்ளூர் போனோம், லைக் செகண்ட் ஸ்கெடியூல் வெள்ளூர் போகும்போது தான் தெரிஞ்சது உள்ளே எவ்வளோ குரங்குலாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஒரு ஷார்ட் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மேக்கப் போட்டு மேக்கப் கலையக்கூடாதுன்னு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், ஸ்கிரிப்ட் படிப்போம், இல்லை அதை ஷேர் பண்ணிட்டு இருப்போம். இவங்க இங்கே போவாங்க, அண்ணா அது வரலையா, அண்ணா இது வரலையா, நீங்கள் எது அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் இந்த கேரக்டர் உட்காரவே மாட்டேங்குது அப்படி இருக்கும். எனக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் பண்ணோன்னா அதில் ஃபுல் ஆன் ஒரு டே ஃபோக்கஸ்டாக நான் உட்காந்துருப்பேன். ஒரு அடுத்து என் சீன் அப்படின்னா நான் அதை படிச்சுட்டு என் பக்கத்தில் யார் கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், பிரதர் இது ஓகே அது ஓகே அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். இவங்க அப்படியே கடை போவாங்க வருவாங்க. அப்புறம் அவங்க சீன் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. தட்ஸ் ஹர் கேரக்டர். அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹேவ் சம் ஒன் லைக் திஸ். செட்டே கலகலன்னு இருக்கும், ஏதாவது சுட்டித்தனமாக அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஃபன். அது எனக்கு ஒரு முன்னாடியே தெரியும் இல்லையா, அதனால முகேஷ் அபியா மிஸ்டர் இண்டியா அவரா ஓகே அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பார்த்து ரொம்ப ஜோவியல் டைப். நம்ம செட் ஆகிறது வந்து ஆப்போசிட் கேரக்டர், அவங்களும் கரெக்டாக இருந்தால் தானே வைப் செட் ஆகும். ஸோ அந்த வைப் செட் ஆனதுக்கு முக்கால்வாசி காரணம் அவர் தான். அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு. சூப்பர் கம்ஃபர்டபுள் கோ ஆர்டிஸ்ட். நாங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அஃபிஷியலி என்னோட செகண்ட் மூவி இது. பட் ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் 1 இயர்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுனால நாங்கள் தான் ஃபர்ஸ்ட். இது 2 பேருமே ஃப்ரெஷ், எங்களோட ஸ்டார்டிங் மூவி இது. ஸோ அதனால் இவர் எனக்கு ஆக்சுவலி இவர் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஹி ஹேஸ் எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி. எல்லாத்துலேயுமே எனர்ஜி இருக்கும், நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். ஸோ இவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது. லைக் எனக்கு அது தெரியல வரலனாலும் கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி தருவாங்க. இது இப்படி பண்ணு இப்படி பண்ணு. சேனலுக்காக சொல்றியா? எனக்கும் இல்லை இல்லை ஆக்சுவலா சார் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸ்னஸ் பர்சன் மாதிரி இருக்கு. ப்ரொஃபஷனலா அப்படியே தனியா இருக்குது அவங்க ஃபேஸ பார்த்தா. நோவே அப்படி கிடையாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் தான் அப்படி உள்ள உள்ள அதுதான் அப்படி. அந்த ஒரு வடிவேல் படத்துல வந்து அடிச்சிருந்தது ஏதோ ஒரு படத்துல சொல்லுவானே, நீங்க தான் அடிக்க அடிக்க சார் வந்து அப்படிதானே ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப காம் அண்ட் ப்ரொஃபஷனலா சீரியஸா ஹி இஸ் ப்ரொஃபஷனல் ஒன்லி. ஆனா அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ஜோவியல் நல்ல டைப், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப். எல்லாருமே வந்து வெல்கமிங்கா, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் யோசிக்கவே தேவையில்லை, நம்ம இது பண்ணா இவன் ஏதாவது நினைச்சுக்குவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. இவாட்டுக்கு ஏதாவது பண்ணு. ஆனா இஸ் லைக் கொஞ்சம் ரசிப்பாங்க எல்லாருமே, எல்லா கேரக்டர்ஸுமே பார்ப்பாங்க, நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க. அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறது அப்போ தான் எனக்கு தெரியுது, நீங்கள் இவ்வளோ வந்து நம்மளை பற்றி யோசிச்சிருக்கீங்களா. ஓகே நைஸ் நைஸ் நைஸ். இன்டர்வியூ பண்ணுறப்ப தான் ஓகே ஜாலியாக இருக்குது, இவருக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுது. இல்லை ஆமாம், இன்டர்வியூஸில் தானே கேட்பாங்க. இல்லை இவங்களாம் வந்து கேட்டா ஒரு மாதிரி அவக்கூட என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரும்போது தான் தெரியும் நம்மளை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க. அதுதான் சொல்லல, ரொம்ப பிளேஃபுல் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டுருவாங்க. நம்ம உண்மையை சொல்லணும்னா டப்பால்னு ஒன்று வேணும் கரெக்டாக சொல்லி. ஸோ செட்டே ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும். எங்களை விட்டுட்டு நீங்கள் மிச்ச கேரக்டர்ஸ் பார்த்தாலும் இப்போ சாம் சாரை எடுத்துக்கோங்க, இல்லை முருகானந்தம் சாரை எடுத்துக்கோங்க, சிங்கம்புலி சாரை எடுத்துக்கோங்க, சொல்லவே வேணாம். அந்த காம்பினேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஆன் செட்டில் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குற காமெடியை விட அது வந்து ஒரு 10-20% தான். நீங்கள்
ஆஃப் செட்ல நடக்கிறதெல்லாம் பயங்கர பயங்கரமா சிரிப்பா இருக்கும். நீங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே ஃபுல் வயிறு வலியில ஏன்னா இப்போ போது முடியல அப்படின்னு எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் வந்துரும். பவுண்டட் தான். ஆனா ஒரு காமெடி மூவின்னு வரும்போது நிறைய இம்ப்ரோவைசேஷன் இருக்கும். அந்த ஸ்பாட்ல வந்து நிறைய இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பண்ணது வந்து இப்போ அவ்வளோ சிரிப்பு இருக்கா. ஸோ அங்கே நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க, இல்லை பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது அந்த இம்ப்ரோவைசேஷன் வந்து டப்பால் டப்பால் நடக்கும். இப்போ நட்டி சாரும் சிங்கப்புலி சாரும் உட்காந்துட்டு கேரவேல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் டைலாக் தாண்டி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். ஆஸ் அ பிகினர் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் எடுத்து படிச்சுட்டு அது ஓகே அந்த இதெல்லாம் செம்ம ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அண்ட் அதை எழுதும் போதே எல்லாம் சிரிச்சிட்டே தான் எழுதுவாங்க. ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போ முருகானந்தம் சாராக இருக்கட்டும், அவருக்கெல்லாம் பயங்கர காமெடி சென்ஸ். ஸோ அவங்க 3 பேர் உட்காந்து எழுதும்போது நான் அப்படியே பார்ப்பேன், சிரிப்பாடே. அது எப்படி சொல்கிறது, ஒரு நர்வஸ்னஸ். ஏன்னா இப்போ கடைசி நேரத்தில் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க, டைலாக் சேஞ்ச், அந்த நர்வஸ்னஸ்ஸே இருக்காது. நீங்கள் மாற்றுங்கடா எப்படி, ஏன்னா ரொம்ப ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஐ திங்க் ஐ கேன் டாக் ஃபார் ஹர் ஆஸ் வெல். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க எங்களை. ஆமாம் ஸோ கொஞ்சம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கிரீனிங் வந்து ஈஸியா சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆமா அங்க போய் பிகினரா நம்ம பண்ணும்போது அது எனக்கு ஆமா பயம்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன இல்ல நீங்க பயம் சொல்லலாம், பயம் இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா அதிக டேக் போயிட்டா அவங்க கடுப்பாயிடுவாங்க. அது ஒரு பயம். இப்போ ஆஸ் அவங்க ஒரு சீனியர் ஸ்டார்ஸ் அவங்கலாம், இப்போ அவங்க கூட நம்ம நடிக்கும் போது அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை. அந்த இடத்துல நம்ம கரெக்டா பண்ணல நமக்கு பிரச்சனை. அந்த மாதிரிலாம் இருக்குமோ, இல்ல நம்ம சரியா பண்ணலாம் ரீடேக் எடுப்பாங்களோ மாட்டாங்களோ, அந்த பிரச்சனையே இங்க கிடையாது. மொதல் நாளே டைரக்டர் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, ரீடேக் எடுத்துடலாம், நீ வா ஸ்க்ரீனை பாரு, ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நீ வந்து பாரு, பிளேபேக் பார்த்துட்டு போ, உனக்கு ஓகே, எல்லாருக்கும் ஓகேனா தான் அந்த ஷார்ட்டே ஓகே. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இது வந்து ஒரு 10 மூவி 15 மூவி கழிச்சு பண்ணுற ஒரு கேரக்டருக்கு வேற மொதல் படத்துக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு அட்மாஸ்பியரில் என்னோட மொதல் படத்தை ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காமெடி படம் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஆமா. ஏன்னா இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தமிழ்ல பெருசா ஒரு ராம்காமாக இருக்கட்டும், இல்லை காமெடி சென்டர்டு ஒரு மூவி வந்து ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. ஸோ அது பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறதும் கஷ்டம், டைலாக்ஸும் கஷ்டம், அதை நீங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதும் கஷ்டம், அதை டப்பிங்கில் மேட்ச் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஸோ இவ்வளோ எலிமெண்ட் இருக்கும்போது அது இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஆன் பாயிண்ட், எல்லாருமே கரெக்டாக நடிச்சிருக்காங்க. பீட் ஷாலினியாக இருக்கட்டும், செகண்ட் ஸ்ரீரஞ்சனியாக இருக்கட்டும், சூப்பர்பாக வந்திருக்கு. 2 பேருமே டைரக்டர் பற்றி சொல்லுங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து எப்படின்னா, அவர் அதான் நான் சொன்னதான், இப்போது ஸ்கிரிப்ட் பவுண்டடாக இருந்தாலுமே மொதல் நாள் வந்துட்டு நிறைய இம்ப்ரோவைசேஷன் நடக்கும். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ அவங்க 2-3 அந்த 3 காம்போ வந்து டக்கு ஏன்னா அவங்க தே ஹவ் ஒர்க்ட் ஆல்ரெடி டுகெதர், வேறு மூவியில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து என்னதான் அவங்க ஜெல் ஆனாலுமே he will make sure that everyone is in the same loop. இது இங்கே அப்டேட் நடக்குதுன்னா எல்லாருக்கும் அந்த அப்டேட் கரெக்டாக போய் சேர்றோம். எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருப்பார். ஏன் இப்போது வேறு டேரக்டராக இருந்தால் எனக்கு தெரியல, ஏன்னா ஒர்க் பண்ணாதனால ஐ கான்ட் டாக் ஃபார் எனி ஒன். மேபி இது ஸ்கிரிப்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் இவரே என் கூட உட்காந்துட்டு இதுதான் அவங்க பண்ண போகிறாங்க, இதுதான் நீ பண்ணணும், இது பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேயா, இல்லை உனக்கு வேறு எதாவது பண்ணணுமா, இல்லை நான் சஜஷன் பண்ணணுமா, இல்லை அவங்கள கேட்டு நான் கொஞ்சம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுக்கும்போது ஓகே, ஸோ ஈஸி ஃபார் மீ. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டார் அவர். நாங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எங்ககிட்ட நாங்கள் போய் ஏதாவது டவுட் கேட்டாலும் 10 வாட்டி கேட்டாலும் 11 வாட்டியும் சொல்லி கொடுப்பேன். ஸோ அவ்வளோ ஒரு காமா அது மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த இது வந்து ஒரு டேரக்டருக்கு தேவை. ஆக்சுவலி நம்ம எத்தனை டைம் கேட்டாலும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும், பொறுமை இருக்கணும், அந்த எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பவர் இருக்கணும். அது வந்து எங்கள் டேரக்டர் டைட்டில். பொதுவாக நட்டி சார் வந்து இன்புட்ஸ் உங்களுக்கு நட்டி சார்லாம் நிறைய கொடுமைப்படுத்தியிருக்கேன். அவரை வேற யாராவது டப்பால் நடிச்சிருப்பாங்கன்னு. ஏன்னா அகைன் அப்போது அவர் வந்து இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஒரு கேமராமேன், ஒரு வீடியோகிராஃபர், அவருக்கு வந்து எல்லாமே ஆங்கிள்லேருந்து லைட்டிங் வரைக்கும் எல்லாம் பக்காவாக தெரியும். ஸோ அவருக்கு நான் ஆப்போசிட்டாக நான் நிற்கும் போது அவர் சொல்லுவார், டே இப்படி நகர்றா. நம்ம வேற எப்படின்னா ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்வத்தில் அப்படியே நாங்கள் போயிட்டு வரோம், தள்ளி நில்றா அப்படி. ஸோ அந்த மாதிரி சின்னதாக திட்டு வாங்கியிருக்கேன். இட்ஸ் வெரி ஃபன். நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு காமெடி சீனில் என்ன சொன்னால், எந்த டைலாகும் எந்த டோனில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் பக்கத்தில் இருந்து ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சொல்லி தந்து வளர்க்கணும் ஒரு இதுவே கிடையாது. பட் ஹி ஸ்டில் டூயிங் இட் அண்ட் ஹி ஹாஸ் புட் இன் ஹிஸ் லெக் இன் எவ்ரி ஃபீல்ட்.
இன் திஸ் மூவி. இப்போது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போது ஒரு வீடியோகிராஃபர் ஒரு கேமரா டெக்னீஷியனாக இருக்கட்டும், இது ஏன் இப்படி வருது, வேறு லென்ஸ் மாற்று கரெக்டாக வரும், இல்லை லைட் ஏன் இங்கே இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக பண்ண ஒரு கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஆமாம். ப்ளஸ் இந்த மாதிரி கேரக்டர் ஒரு வாட்டி கரைச்சி குடிச்சிருக்கு நம்ம சதுரங்க வேட்டையிலேயே நம்ம பார்த்தாச்சு. ஆமாம் அந்த சாயம் லைட்டாக இருக்கும். ஏன்னா இது என்னதான் ராம்காம் இருந்தாலுமே ஒரு சீட்டிங், ஒரு திருடர் என்ன பண்ணுறான், இல்லை இப்படி எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்கன்ற ஒரு சின்ன ஒரு இதுலயே அந்த மணியோட டச் இருக்குன்னு சொல்றீங்க. அது நீங்க பேனர் பார்த்தாலே தெரியும், பறக்க விட்டுருப்பாரு அவரு. ஸோ மணியோட டச் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆமா 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 சிங்கம்புலி சார் அதுக்கு முன்னாடி பண்ண படம் உங்களுக்கு தெரியும். ஆமா 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 இந்த திருப்பி காமெடி ட்ராக் திருப்பும்போது அது எப்படி இருக்கு சார் ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் அவரெல்லாம் வேற லெவல், அப்படியே ஆட்டம் பாம் அது வந்து பார்க்க முடிஞ்சு. அப்பா இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாத்துறோம், நீங்க நேர்ல பாக்கும்போது அது எப்படி இருந்துச்சு? அதான் கொஞ்சம் பயமா இருந்தது அவர் ஆமா பார்க்கறப்போ. நான் ஃபர்ஸ்ட் போய் பாக்கும்போது என்ன வணக்கண்ணே அப்படி சொல்லிட்டு முதுகுல தான் தடவி பார்த்தேன், நான் இருக்கா வந்து காது இருக்கா இல்லையா. அப்போ வந்து மகாராஜா வந்த ஆமா டைம்ல மகாராஜா என்ன தம்பி பண்ற அப்படின்னு மகாராஜா மூவி ரிலீஸ் ஆன டைம் இல்லையா, அந்த டைம் வந்து கொஞ்சம் அந்த Correct. மூவி பார்த்துட்டு இங்க வரப்போ ஆக்சுவலா அப்பதான் ரிலீஸ், அப்பதான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மகாராஜா ரிலீஸ் ஆயிட்டு அது நல்லா ஒரு 10 days 20 daysக்கு அப்புறம் தான் எங்க மூவி வந்து பூஜை போடுறாங்க. அப்பதான் மேம் வராங்க, பார்த்துட்டு சிங்கப்பூர் சார் பார்த்து இவரா அப்படின்னு ஓடிட்டா. நான் வந்து கிட்டவே போல, அவரே வந்து ஹாய்னு சொல்ற வரைக்கும் நான் அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்கணும். சார் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சார் ஒரு ஆமா. ஆக்டிங்ல வந்து அந்த கெரியரே அந்த ஒரு வைக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா அவரை பாக்கும்போது தான் நமக்கு ஒரு சிரிப்பு மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா சார் நம்ம வீட்டு மாமா அந்த பார்வையை மாத்துறாரு. திடீர்னு ஒரு ட்ரெண்டே டெரரா. ஆமா. இப்போ அதுல இருந்து இதுல ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கும். இப்போ அதுல ஒரு நல்ல ஒரு டெரரா ஒரு பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் வந்து நட்டி சாருக்கு ஒரு அசிஸ்டண்டா வர்றது, இல்ல ஒரு நல்ல ஒரு மெயின் கேரக்டரா வர மாதிரி ஃபன்னியா நிறைய பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. நீங்க ஆஃப் செட்ல கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேன். இப்போ சிங்கப்பூலி சார்லாம் எங்களுக்கு இன்னும் 6 மணிக்கு ஸ்கெட்யூல் முடிஞ்சு எல்லாம் டயர்டாக வருவாங்க. இப்போ வேலூரில் ஷூட், அங்கே வந்து ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஒரு சின்ன ரூமு, ஃபேன் இருக்கும், மேலே மொட்டை மாடி தான் 7 மணிக்கு மீட்டிங், அன்அஃபிஷியல் மீட்டிங் மாதிரி. அது எல்லாரும் உட்காந்து அங்கே தான் சாப்பிடுவோம். சிங்கம்புலி சாரை நடுவில் உட்கார வச்சிருவோம். அவர் பேச எங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அவர் நடுவில் உட்கார வச்சு அதை பேசுங்க அப்படின்னு அவரு இண்டஸ்ட்ரியில் இருக்க மொத்த கதையும் சொல்லுவார். அவர் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிருவார். அந்த கதையிலேருந்து சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக அவ்வளோ டென்ஷனில் ஃபுல் டே வெள்ளூர் வெயிலில் ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்கு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே போய் தூங்குவோம். நல்லா ஒரு ஃபன் கேரக்டர். இதுல வந்து சாங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் சாங் நீங்க ஆல்ரெடி டான்ஸ் நல்லாவே பண்ணுவீங்க இல்லையா? சோ என்ன நல்லா தான் பண்ணுவாரு, அடிக்காது நல்லா பண்ணுவாரு. நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா நான் அந்த சாங்ஸ் பார்த்தோம், நாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் அதுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இதை கொஞ்சம் பண்ண முடியும். எப்படி இருந்தது சார் இந்த மூவி? இவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே நம்மளை தயார் பண்ணிக்கணும்னு நினைச்சு ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அதனால அதான் சொன்னல ஃபுல் பேக்டு பவர் பேக்டு வந்து ஹீரோ அந்த மாதிரி ஒரு அவரே வந்து செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். 6 பேக் மாதிரி. இல்ல அது ஆக்சுவலி உண்மைதான். இப்போ நான் என்னதான் கொஞ்சம் நான் பயங்கர வாழு தான், பட் இருந்தால் இந்த ப்ரொஃபஷனலிசம்னு வந்தால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன். இப்போது இந்த ஸ்கிரிப்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டேன். இங்கே டான்ஸ் இருக்கா, எனக்கு சாங் இருக்கான்னு கேட்பேன். ஆமாம் இருக்குது அப்படின்னே உடனே போய் ஒரு 4 மாதம் போயிட்டு ஒரு டான்ஸ் கிளாஸ் சேர்ந்துட்டு அதுக்கு என்ன மாதிரி, ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஜிம்லாம் பண்ணிட்டு பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதை உங்களுக்கு பிரேக் பண்ணவே உங்களுக்கு 2-3 months ஆகும். நான் நேராக போய் மாஸ்டர் கிட்ட இருந்தேன்னா என்னடா அது வரவே மாட்டேங்குதுன்னு ஸ்டெப்ஸை கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ அதுக்குமே ஐ ஹாவ் டு பி ரெடி. ஆனால் பாடியும் வேணும் இந்த இதுக்கு. ஸோ ரெண்டுமே மேட்ச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் மை ஸ்கிரிப்ட். அதுவும் ஸோ எல்லா ப்ரிப்பரேஷனும் நான் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நட்டை சாரோடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இவருக்கு. டைலாக் இல்லைனாலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து இவர் ஆக்ஷன் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பார். நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே துரு நான் என் கண்ணு அங்கே தான் போகுது, இவர் பரவாயில்ல இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஃப்ரெஷர் மாதிரியே தெரியல. எந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னா ஒன்றுமே தெரியல, ஒரு வரமாக பயமாக இருக்குன்னு நினச்சவர் வந்து நட்டி சார் கூட இருந்து கற்றுட்டு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் கொஞ்ச நாள், செகண்ட் ஷெடியூலில் கொஞ்ச நாள் இருக்கும்ல, அந்த செகண்ட் ஷெடியூலில் சேஞ்சஸ் பார்த்தோன்னா லைக் இப்படி இருக்கணும்
இந்த ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரே வந்து சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஃபுல்லாக அவரே ட்ரெயின் ஆகிட்டு அந்த கதைக்குள்ளேயே போயிட்டாரு. ஸோ அப்புறம் எப்படிடா அப்படின்னு கேட்டால், நீ என்னம்மா ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வர செகண்ட் ஷெடியூலில் வர, நான் ஃபுல்லாக இங்கே ஆமா இப்போ அவங்களோட நான் மேட்ச் பண்ணணும்னா பார்த்துக்கோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னுமே கூட நான் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே நிற்பாங்க, நான் இங்கே நிற்பேன். இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியே. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு என்ன மாதிரி பசங்களாம் எவ்வளோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நம்ம ப்ரிப்பேராக இல்லைன்னா நான் தான் முட்டாள். ஸோ இதுல டயலாக் ரைட்டர் பாத்தீங்கன்னா ஆமா ஆமா முருகேசன் சார், ஆமா முருகானந்தம் சார். முருகானந்தம் சார். ஆமா ஆமா. அது எப்படி இருந்தது சார்? டயலாக்லாம் எப்படி இருக்கு இதுல? ஸோ டைலாக்ஸ் பொறுத்த வரைக்குமே 10 வேரியேஷன் காட்டுவோம். ஆமா. ஒரு வாட்டி ஒரு டைலாக் ஒரு லைன் சொல்லிட்டோம்னா அந்த லைன்ல சரி இப்படி வந்து அப்படி, இப்படி வந்து இப்படி உட்காந்து அப்படி, அங்க உட்காந்து தெரியாம விழுந்தா அப்படி, இந்த மாதிரி ஒரு 10 வேரியேஷன். அதுல யார் ரொம்ப அதிகமா சிரிக்கிறாங்களோ, எந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு விஷயம்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பண்ணுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஆமா ஆமா ஸ்கிரிப்ட் எல்லாமே டைலாக்ஸ் வரைக்கும் ஆன் பாயிண்ட் இருக்கும். பட் அந்த இம்ப்ரோவைசேஷன்ன்றது ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நடக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எலிமெண்ட் ஆட் பண்ணி ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் வரும். ஸோ அதுதான் நாங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கோங்க. ஏன்னா இப்போது ஒரு த்ரில்லர்னா பரவாயில்ல, அது ஒரு பிஜிஎம்லேயோ ஒரு இதுலேயோ பண்ணிடலாம், சீரியஸ்னஸ்டாக போயிடலாம், பெரிய ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய ஒன் வேர்டாக ஒன் டைலாகாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் காமிக்கலாக இருக்கணும், நிறைய கவுண்டர்ஸ்லாம் ஆன் டைமில் ஆன் ஸ்பாட் கரெக்டான டெலிவரி இருக்கணும். இந்த மெயினான விஷயம் அந்த டயலாக் எடுத்து கேட்டோம்னா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டோன் வச்சிருப்பாங்க. நீங்க நட்டி சாரோட ஒரு டயலாக் டெலிவரி பாத்தீங்கன்னா வேற டோன், ஏறி எந்த இடத்துல ஏத்தணும் எந்த இடத்துல ஏறணும். ஆமா ஆமா ஆமா. அதே பேட்டர்ன் நீங்க வந்து சிங்கம்புலி சாரா இருக்கட்டும், சாம்ஸ் ஜாவா சுந்தரசன் சாரா இருக்கட்டும், அண்ட் முருகேசன் சார் இருக்கட்டும், அவர் ஒரே டயலாக்க வந்து 10 வேரியேஷனாவே காமிச்சிருவாரு. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஜாமாவனோட வரும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஏதாவது நீங்க சேம் அதான் டைரக்டர் வந்து டோன் எடுத்துக்கிட்டீங்களா இல்ல அந்த த்ரோட் அப்படியே கலக்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்க? டோன் கேக்குற क्वेश्चन போடுங்க. எனக்கு எப்படின்னா டோன் எதுவும் பெருசா எடுத்துக்கல. இப்போ அவங்க எல்லாருமே தே ஹேட் தேர் ஓன். ஏன்னா இப்போ அவங்க இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம ட்ரையே பண்ணுறோம். இப்போவே நான் வந்து இதுதான் பண்ண போகிறேன்னு நான் போனேன்னா ஐ வில் கெட் லாக். ஸோ திஸ் மோர் லைக் அன் எக்ஸ்பெரிமெண்டல் திங். எக்ஸ்பெரிமெண்ட்னா நான் படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, பட் படம் முன்னாடி ப்ரிப்பரேஷனில் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு 10 வாட்டி நானே பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 இல்லை 1 அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைலாக்ஸ் இதில் இருந்து? ஏன்னா சீன் வர்சஸ் 4 பேர் இருக்கும்போது டைலாக் கொஞ்சம் கம்மியாக வருமா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி? எனக்கு வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. பட் அதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதோ அதுதான். அதுலேயே நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. நீ பார்த்தியா? நான் ஃபுல்லாக பார்க்கல, பட் எதை சொல்கிறாங்க நம்ம அந்த டைலாக்கே இங்கே ஸ்கோர் பண்ணுவீங்க இல்லையா? அது எப்படி இருக்குது? என்னதான் நம்ம ஸ்கோர் பண்ணாலும் இந்த பையன் என்ன விட ஸ்கோர் பண்றான், அதனால இவனுக்கு காம்படிஷனா இவனை விட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தது. இப்பதான் வெளியே வருது. ஒரு காம்படிட்டரா பாத்திருக்கேன் இவ்வளவு நேரமா. வாட் எவர் நீங்க என்ன பேரா இருந்தாலும் நீங்க வந்து பெஸ்டா பண்றப்போ இவரை விட பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறது தானே ஒரு நல்ல ஒரு. ஆமா, அப்படி மோட்டிவேட் பண்ணனா எனக்கு ஹாப்பி. நீங்க என்ன நினைச்சீங்க? மேடமோட இவர் வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க அந்த மாதிரி ஏதோ டோன் ஏதாவது இல்ல இப்ப நான் யாரோடையுமே பெஸ்டா பண்ணணும் இல்ல, என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் தான் பாத்துட்டு. எல்லாருமே அவங்கவுங்க டோன்ல பண்றேன். இப்ப நான் அவங்க கூட போய் கம்பீட் பண்ணனா நான் செட்டே ஆகாது. இப்ப நான் ஒண்ணு பண்றேன்னா அதே நான் கரெக்டா பண்றேன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா இப்போ படம் ஓகே, முத நாள் 2வது சீன் எடுப்பாங்க, அன்னைக்கு மத்தியானம் 50வது சீன் எடுப்பாங்க. ஸோ அந்த லெவல் ஆஃப் இதுக்கும் மாறும். ஃபர்ஸ்ட் காலையில ஏஞ்சி ஒரு நல்ல ஒரு காமெடி சீன் நடந்திருக்கும், மத்தியானம் பார்த்தா ஒரு சோக சீன் நடந்திருக்கும், அங்கிருந்து ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டோன் நம்ம மாத்திக்கணும். சில நேரம் டயர்டா இருக்கும் ஃபேஸ்க்கு, அது வேற நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த திருப்பி அந்த என்தோ கொண்டு வரணும், அதெல்லாம் நிறைய கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதுவும் வெயில், மத்தியானம் ஒரு 40 டிகிரி வெயில், அங்க வந்து சிரிடா அப்படின்னுவாங்க. வெயில் ஊருங்க பேரே அதானே. ஸோ நல்ல ஒரு வெயில தான் கூட்டிட்டு போய் வறுத்து விட்டாங்கல்ல. அந்த ஒரு 2-3 சீன் எடுக்கிறதுக்கு அந்த மொத்த நாளுமே வச்சு ஒரே ஃபுல் ஷிஃப்ட் சத்தம்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து இவங்க ஏதாவது பேசுறது இந்த மாதிரி செட்டில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கனால நாங்கள் கொஞ்சம் ஏதோ சர்வைவ் ஆனோம். இல்லைன்னா முடியாது. ஷோ பேக்கப் ஆன உடனே ஒரு இது இருக்கும் தெரியுமா,
அப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த வெயில்ல. பட் ஆனால் எனர்ஜி வேணும்னு சொல்லி டேரக்டரும் எங்களுக்கு வந்து ஆக்டர் தானே அதில். ஸோ அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சரி அவரே பண்ணுறாரு, நம்மளும் பண்ணணும். அவர் 2 ஒர்க் பண்ணி பண்ணுறாரு, நம்ம ஒன்றுமே பண்ணல, நம்ம ஜஸ்ட் மேக்கப் போடுறோம், ரெடி ஆகிறோம், கிளம்புறோம், அவங்க சொல்றது நம்ம பண்ணா போதும். ஸோ அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். பிகாஸ் எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே இப்போ நீங்க டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, ஏஜ் ஃபேக்டர்ன்ற ஒரு வார்த்தையே அதுல இருக்காது. இப்போ சீனியாரிட்டி அந்த வார்த்தையும் இருக்காது. எல்லாருமே வெயில்ல நிக்கணும்னா நிக்கணும். அவங்களே பண்றாங்க, நீ என்னடா பிடிப்பேன் அப்படி இருக்கும் நமக்கு. நம்ம போயிட்டு ஒரு பிரேக் அந்த மாதிரி கேட்கலாம், கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. பட் நமக்கே கேட்க வராது. ஏன்னா எல்லாம் என்னடா இவரு இந்த வயசுல இப்படி நிக்கிறாரு, நமக்கு என்ன குறைஞ்சு போச்சுவா நம்ம அந்த மாதிரி அவங்கள பார்த்து நிறைய மோட்டிவேட் ஆகி இன்னும் பெஸ்டா பண்ணணும் தான். செட்ல இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஆர்ட் டைரக்டர் வந்து நிறைய வர்க் பண்றாங்க. ஐயோ நிறைய பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஏன்னா வெள்ளூர்ன்றது சிட்டிக்குள்ள கிடையாது. சிட்டில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமத்துக்குள்ள ஒரே ஒரு வீடுக்குள்ள அங்க எடுத்த செட்டு தான். நீங்க போனீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது. விண்மீன் ரெசார்ட்ல தான் நாங்க ஆமா, விண்மீன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டர்ஃபுல் பிளேஸ். அங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல்லா ஒரு செட்டப் போட்டு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஒரு பெரிய ஒரு கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்தது ஆர்ட் டைரக்டர் தான். நான் அவர் நிறையா கஷ்டம். ஏன்னா அந்த என்னதான் வெள்ளூர் அந்த வெயில் அடித்தாலும் நடுவில் 2 நாள் மழை வேறு பெஞ்சுது. இப்போ அவுட்டோர்ஸ் ஷூட்டிங்கு மழை கவர் எதுவுமே போட முடியாது. ஒவ்வொரு இதுக்கும் காலையில் 4 மணிக்கு ஏஞ்சிட்டு மழையில் என்னெல்லாம் டேமேஜ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுற வேலை அவர் தான். ஸோ அவருக்கு எவ்வளோ இந்த படத்தில் சக்ஸஸ் எங்களுக்கு எவ்வளோ இருக்கோ கண்டிப்பா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இந்த படத்தை பார்க்க வர மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? என்னமா சொல்ற? ஒரு 2 hours வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பயங்கரமா வெட்டு குத்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா சில மூவிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது மாதிரி எங்களோட மூவி இல்லாம ஒரு 2 hours வந்து ஜாலியா ஃபன்னா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு நல்ல மூவி. இந்த கருத்தூசி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஃபன்ஃபுல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போது October 17 தீபாவளி அப்போ ரிலீஸ். அது நல்ல ஒரு ஃபன்ஃபில்ட் சரவெடியாக இருக்கும். அது இல்லாமல் அதான் ஷாலினி சொன்ன மாதிரி பெருசாக கருத்து எதுவும் நாங்கள் சொல்ல வரல. நல்ல ஒரு 3 மணி நேரம் உட்காந்து வந்து படம் பார்த்தாங்கன்னா ஹப்பாடா அப்படின்னு வயிறுக்குள்ளுங்க சிரிச்சுட்டு போனோம். இதுலேருந்து வாட் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் த மூவி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வந்தீங்களா, சிரிச்சிங்களா, சந்தோஷமாக போகணும். தட் இஸ் த கோல். ஏன்னா நாங்கள் படம் ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு முன்னாடியே இதுதான் ப்ரொடியூசர் சொன்னார். நான் எனக்கு வந்து வெட்டு குத்து எடுக்க வேணாம், பெருசாக ஒரு லவ்வோ இல்லை ஹாரரோ கில்லர் வேணவே வேணாம், பசங்க அப்படியே ஃபேமிலியோடு வரணும், வந்து ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வெளியே போகணும். தட் இஸ் மை கோல். அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஸோ அந்த கோல் நோக்கி தான் எல்லாருமே இப்போ ட்ராவல் பண்ணோம். அதுதான் இப்போ நாங்கள் டெலிவர் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமாக ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்கிறோம். அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வராமல் அவரே பார்த்துட்டு சால்வ் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டார். அவர் தான் ஃபர்ஸ்ட் பில்லர்னே சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கம்பியை கட்டினது அவர் தான். இல்லை எங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்டோ அவருக்குமே இது ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அவருக்குமே ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் தான். இது உள்ள இவ்வளோ இருக்கான்னு தெரியாம வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. இவர் ஃப்ரெஷ்ஷு, இந்த பொண்ணுக்கு தெரியாது, இந்த பையனுக்கு புதுசு, இவங்க கிட்ட எதுவும் இருக்காது அப்படின்லாம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் கேட்டு எல்லாத்தையும் ஒன்று வாங்கிக்குவாங்க. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ இருக்கா, சரி பரவாயில்ல, உங்களோட இது அவுட்புட் போடுங்க, உங்களோட இன்புட் போடுங்க, சொல்லுங்கள், எனக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, நம்ம கேட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல டைப். ஸோ அதுதான் ஒரு டீமுக்கான ஒரு நல்ல ஸ்பிரிட்டுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு டம்ப் பண்ணாமல் எல்லாருக்கூடையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல டீமாக கொண்டு வந்து இவ்வளோ தூரம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது எங்களுக்கு இப்போ நடக்குங்கிறப்போ வி ஆர் பிளஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல். சில இவங்க கிட்ட கேட்குறீங்களா இப்போ? சிக்ஸ் பேக் வந்து நீங்க வந்து சும்மா டயட் ஃபாலோஸ் தான். இது எப்படி சிக்ஸ் பேக் வைக்கிறது டயட் ரொம்ப மெனக்கெடணுமா இதுக்கு? எப்படி மிஸ்டர் இந்தியா என்ன கேள்வி கேக்குறீங்க? இல்ல, நான் ஃபிட்னஸ் ஜர்னி வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணேன். கோவிட்ல சும்மா இருக்கும்போது சரி தண்டத்துக்கு இருக்குமே பாடி ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஸ்டார்டட் போஸ்டிங் ஃபோட்டோஸ் இன் இன்ஸ்டாகிராம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு
நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஓகே நம்ம இன்னும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸில் ப்ராப்பராக இறங்கி இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர். Before that he is a sportsman. அதுக்கு முன்னாடியே யூஸ் டு ப்ளே கிரிக்கெட். ஸோ அந்த லைஃப் ஃபுல்லாக மூட்டை கட்டி இப்படி தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்துகிட்டு கோவிட்க்கு அப்புறம் இந்த ஜேர்னி எடுத்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இப்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 8 to 10 months வந்து ப்ராப்பராக நோ சுகர், நோ ஆயில், நோ ப்ராசஸ் ஃபுட், மோர் ஆஃப் ப்ரோட்டீன், மோர் ஆஃப் ஃபைபர், லெஸ் ஆஃப் கார்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் தாண்டி ஒரு இப்போ வந்து 5 years-ஆக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எப்படின்னா ஐ காட் யூஸ் டு இட் அண்ட் ஐம் லைக்கிங் த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது, பட் அது போக போக அடடே இது நல்லா தானே இருக்குது, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த வெளியெல்லாம் போய் சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க டயட்னா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா செலவு பண்ணோன்னா இன்னும் வெரைட்டியாக நம்ம சாப்பிட்லாம். அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களாம் வந்து அந்த டெக்னிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து சாப்பிட்டதே சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரியாணி பிரியாணி பிரியாணி, தோசை 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 அப்படி சாப்பிட்டு இவங்களாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஆமாம் ஆமாம் ஏங்க சும்மா விளையாடாதீங்க. என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு சாம்பார் ரசம் அண்ணா தயிர் எங்க அப்படின்னு நான் பக்கத்துல வெறும் முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு நான் என்னோட நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை. ஆக்சுவலி நான் அங்கேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து விடுறதே பெரிய விஷயம். நான் வந்து ஒரு 21 years வரைக்கும் வந்து என்னோட லைஃப் வந்து அம்மா, ஸ்கூலு, காலேஜ், டியூஷன் இது மட்டும்தான் எனக்கு தெரியும். பேசுறது கூட எனக்கு வராது. அந்த அளவுக்கு நான் ஒரு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு நமக்கு ஒரு பேஷன், நமக்கு ஒரு மேனிஃபெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வருங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரும். Thank you so much. Thank you so much.